ஸோ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்டெப்பு நம்ம சரியாக பண்ணால் தான் ஆட்டோ ஸ்கேலிங் ஒர்க் ஆகும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இன்சைட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ மைக்ரோசாஃப்ட் இன்சைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணணும். ஸோ அதை எனேபிள் பண்ணால் தான் அஷூர் மானிட்டர் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது என்ன பண்ணணும், நம்ம இங்கே விர்ச்சுவல் மெஷின் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ணும்போது முக்கியமாக பண்ண வேண்டியது ரெக்கமெண்டட் ரீஜனில் ஒரு 3 ரீஜன் தான் காட்டும் நமக்கு. ஸோ கொரியா, சென்ட்ரல் இந்தியா, ஈஸ்ட் யூஎஸ் அப்படின்னு ஒரு 3 தான் காட்டும். ஸோ அதில் 3ல் 1 தான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ண முடியும். ஓகேவா? அந்த ரீஜனை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணி முடித்தோடனே ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணும்போது அந்த அப்பர் லோயர் லிமிட்டை கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ நான் அங்கே செட் பண்ண போகிறது 75. ஓகேவா? அப்பர் லிமிட்டு 75, லோயர் லிமிட்டு 40 செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லிமிட்டை நம்ம சரியாக செட் பண்ணலைனாலும் ஆட்டோ ஸ்கேலிங் ஒர்க் பண்ணாது. ஓகேவா? ரொம்ப லோவான லிமிட்டையும் செட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹையான லிமிட்டையும் செட் பண்ணக்கூடாது. ஸோ சரியான லிமிட்டை நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இன்சைட் அப்படிங்கிற அந்த சர்வீஸை ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்னு குளோபல் சர்ச் பாரில் சர்ச் பண்ணு. நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணு. குளோபல் சர்ச் பாருங்கிறது இதுதான் குளோபல் சர்ச் பார். ஓகேவா? அந்த சர்ச் பாருக்கு பேர் குளோபல் சர்ச் பார். ஸோ அதில் சப்ஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணு. உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆச்சா? உங்களுக்கு அஷூர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு காட்டும். அப்படி தானே காட்டுது? நேமை சேஞ்ச் பண்ணிங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் நேமை என்னன்னு காட்டுது? சப்ஸ்கிரிப்ஷன் நேம் அஷூர் ஃபார் ஸ்டூடெண்ட் காட்டுது. ஸோ அந்த நேமை முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்னுடைய யூடியூப் சேனல் நேமை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி உங்களோட நேமை கொடுங்க. அது எப்படி கொடுக்குறது? நீங்கள் பாரு, சப்ஸ்கிரிப்ஷன் நேமில் எங்கள் லிங்காக தான் காட்டும். அந்த லிங்கை கிளிக் பண்ணு. சப்ஸ்கிரிப்ஷன் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். காட்டுதா இல்லையா? ஸோ காஸ்ட் பை ரிசோர்ஸ் இதெல்லாம் காட்டும். எவ்வளோ எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க காட்டுதா? இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டோட்டலாக காஸ்ட் எவ்வளோ இங்கே காட்டும். 143 ரூபா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க? 234. அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. இது 2வது அக்கௌண்ட் எனக்கு. 2 நாளில் மட்டுமே 143 ரூபா. ஸோ உங்கள் ஃபைனல் இருக்கிற எடுக்கும்போது ஒரு 250 ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணிட்டேன். ஸோ அது காட்டுது. ஸோ இப்போ நமக்கு அது தேவையில்லை. இங்கே ரீநேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாரு, மேலே இருக்கா? அப்கிரேட், கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன், ரீநேம். ஸோ அதில் ரீநேமை செலக்ட் பண்ணு. ஸோ ரீநேமை செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நேம் காட்டும். அதை டெலீட் பண்ணிவிட்டு உனக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த நேமை கொடு. கொடுத்தாச்சா? ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணினா உடனே அந்த நேம் மாறாது. 8 மணி நேரம் ஆகும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் ஆகும், மினிமம் 10 மினிட்ஸ் ஆகும். மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ். ஸோ அது நேம் நம்ம மாறணும்னு அவசியம் இல்லை இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ உடனேவும் ஆகலாம், அதிகபட்சம் 8 மணி நேரமும் ஆகலாம். அதனால் அதை அப்படியே விட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ மறுபடியும் அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம அந்த மைக்ரோசாஃப்ட் இன்சைட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு திரும்ப ரீநேம் பண்ணிங்க இல்லையா, அந்த பேஜுக்கே வந்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு ஒரு நேவிகேஷன் பார் இருக்கும். இதுதான் அந்த நேவிகேஷன் பார், தெரியுதா? ஸோ அந்த நேவிகேஷன் பாரில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருக்கா? செட்டிங்ஸை கிளிக் பண்ணு. ஸோ இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்.
ஆட்டோ ஸ்கேலிங்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். சப்ஸ்கிரிப்ஷன் நேம் சேஞ்ச் பண்ணோம். சப்ஸ்கிரிப்ஷனில் இப்போ நம்ம அந்த இன்சைட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் இன்சைட்டை ஆக்டிவேட் பண்ணுறது தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ரெசோர்ஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். செட்டிங்ஸ்குள்ளே காட்டுதா? இப்போ என்ன பண்ணு, அந்த ரெசோர்ஸ் ப்ரொவைடர்ஸை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணியாச்சா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் நாட் ரெஜிஸ்டர்டு அப்படின்னு வருதா? இப்போ நம்ம இப்போது ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா Microsoft.Insights அப்படிங்கிற அந்த சர்வீஸ் தான். ஸோ இன்சைட்ஸ்னு எந்த சர்வீஸ்லாம் இருக்கோ ஒரு 4-5 சர்வீஸ் இருக்கும் இன்சைட்டை அதே மாதிரியே. ஸோ அதை மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே ஃபில்டர் பை நேம்னு இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு இன்சைட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சர்வீஸ் இன்சைட்ஸ் சம்மந்தமாக இருக்கா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நாட் ரெஜிஸ்டர்னு இருக்கும். அப்படிதானே இருக்கு. அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா இங்கே ஒரு 3 டாட் இருக்குது. ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் அப்படின்னு வருதா இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இருக்கிற 5 சர்வீஸையும் 1 by 1 ரெஜிஸ்டர் கொடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொன்றையும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 minutes ஆகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா இது ரெஜிஸ்டர் ஆகும். ஒவ்வொன்றையும் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணு. அது ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கும். அதுதான் அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இருக்கிற 5யுமே இங்கே கஸ்டமர்ஸ் இன்சைட்ஸ், ஆப்ரேஷன் இன்சைட்ஸ், பாலிசி இன்சைட்ஸ், மைக்ரோசாஃப்ட் இன்சைட்ஸ், செக்யூரிட்டி இன்சைட்ஸ். ஸோ எல்லா இன்சைட்டையுமே நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்டர்டு அப்படின்னு வரும். அது வர்ற வரைக்கும் நம்ம ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், குளோபல் சர்ச் பாரில் விர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்டு, ஸோ VMSS அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். VMSS, ஸோ விர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு சிலராக சொல்லும்போது ஆட்டோ ஸ்கேலிங்னு சொல்லுவோம். இங்கே சர்வீஸ் என்ன நேமில் இருக்குன்னா விர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்டுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ சர்ச்சில் உங்களுக்கு இந்த மாதிரி விர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட் அப்படின்னு வருது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணு. ஸோ இந்த மாதிரி வரும்பாரு, கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட் VMSS வந்துருச்சா? ஸோ இப்போ நம்ம இதில் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா நம்ம விர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ணுற அந்த பேசிக் ஸ்டோரேஜ் இந்த ஆப்ஷன்லாம் வரும். எக்ஸ்ட்ரா ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகர் ஆப்ஷனும் சேர்ந்துருக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசமே. ஓகேவா? விர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆட்டோ ஸ்கேலிங்கான கான்ஃபிகரேஷன் ஆட் ஆகிருக்கும் பேசிக்கில். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் கொடுத்தோன்னா பாருங்கள், விர்ச்சுவல் மெஷினில் நம்ம என்னெல்லாம் கொடுப்போமோ அது எல்லாமே இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ரா பாரு, 2 டேப் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸ்பாட் அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், ஹெல்த்துன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இது 2 தான் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற டேப். 2 டேப் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. மற்றபடி நம்ம விர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ணுற அதே டேப் தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் ஆட்டோ ஸ்கேலிங் ஒர்க் பண்ணும். சரி கவனி. முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் நேம் இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு சேஞ்ச் ஆகிருக்கலாம் உடனே, மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகாது உடனே, லேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு புது ரெசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக இருக்க ரெசோர்ஸ் குரூப்பை யூஸ் பண்ணாத, புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோ. ஸோ நான் என்ன பண்ணுறேன், CSBS Day 4, ஸோ Day 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரெசோர்ஸ் குரூப்புக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ப்ரீவியஸ் ரெசோர்ஸ் குரூப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரீஜன் மாறும் அதில். ஓகேவா? ஸோ ரீஜன் கான்ஃப்ளிக்ட் ஆகும். அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு புது ரெசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது கொடுக்க வேண்டியது விர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட் நேம். ஏன் இதுக்கு பேர் ஸ்கேல் செட் அப்படின்னா, மினிமம் 2 விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண ப்ரொசீஜர் ஒன்று தான், ஆனால் மினிமம் 2 கிரியேட் ஆகும். நீங்கள் எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரே சமயத்தில் 10 வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அதனால செட்டுன்னு சொல்கிறாங்க. அது பேர். நார்மலாக விர்ச்சுவல் மெஷின்னா ஒன்று தான் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஆட்டோ ஸ்கேலிங்கில் மினிமம் 2, மேக்ஸிமம் எத்தனை 1000 லட்சம் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் ஸ்கேல் செட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லா செட்டுக்கும் சேர்த்து ஒரே நேம் தான். ஸோ நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் எனக்கு பிடிச்ச நேமை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ட்ரிபிள் டிவி அப்படின்னு கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் தெரியுதா நான் கொடுத்துருக்கிறது? தெரியல தானே? ஸோ இப்போ தெரியுதா? இப்போயாவது தெரியுதா? ஸோ நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் செலக்ட் பண்ணியாச்சு, ரிசோர்ஸ் குரூப் கொடுத்தாச்சு, விர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்டுக்கு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது ரீஜியன். ஸோ ரீஜியன் ரொம்ப முக்கியமான பார்ட். இங்கே நீங்கள் அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணும்போது ரீஜனில் எரர் வரும், நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணலைன்னா. ஸோ ரீஜன் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே பாருங்கள், ரெக்கமெண்டரில் 3 தான் காட்டுது. காட்டுதா? 3 தானே இருக்கு, 2 தான் இருக்கா? எனக்கு 3 காட்டுது. சென்ட்ரல் இந்தியா, ஈஸ்ட் ஏஷியா, கொரியா சென்ட்ரல். கொரியா காட்டலையா? ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கொரியாவில் தான் இதுக்கு சரியாக ஒர்க் பண்ணணும். யாருக்கெல்லாம் கொரியா காட்டல? மற்ற எல்லாரும் காட்டுதா? சார் கவனி சார், கொரியா காட்டல அப்படின்னா ஈஸ்ட் ஏஷியா காட்டுதா? ஸோ கொரியா காட்டாதவங்க ஈஸ்ட் ஏஷியாவை செலக்ட் பண்ணு, கொரியா சென்ட்ரல் காட்டுறவங்க இதை செலக்ட் பண்ணு. ஏன் அப்படின்னா இந்த ரீஜனில் இந்த ஸ்கேல் செட்டு சரியாக ஒர்க் பண்ணும். சென்ட்ரல் இந்தியாவில் ஒர்க் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இமேஜஸ் சென்ட்ரல் இந்தியாவில் அவைலபிளாக இருக்காது. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது சர்வர். ஸோ ஆல்ரெடி சர்வர் 25 பண்ணியிருப்பீங்களா? 25, 22 பண்ணிங்களா? என்ன சர்வர் பண்ணீங்க கடைசியாக? விண்டோஸ் சர்வர் கிரியேட் பண்ணியிருப்பீங்கள்ல, அதில் என்ன வெர்ஷன் பண்ணீங்க? 25வா, 22வா, 19ஆ? 22. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 25 ட்ரை பண்ண போகிறேன். ஸோ 25 லேட்டஸ்ட் வெர்ஷனுங்கிறதுனால இந்த ரீஜனில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா நம்ம லோயர் வெர்ஷன் 22, 19, 16 போய்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜோன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஜோனில் இருக்கும், இல்லாமையும் போகும். ஸோ 1, 3 ஜோன்லேயும் கொடுக்கலாம், இல்லை நன்னு கொடுக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம சைஸ் செலக்ட் பண்ணும்போது இதில் ப்ராப்ளம் வரும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், டீசெண்டாக நன்னு கொடுத்துக்கிறேன். ஜோன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜோனில் இல்லை அப்படின்னா எரர் வந்துடும். பண்ணால் 3 ஜோனையும் செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம எரர் வரதான்னு பார்த்துட்டு அப்புறம் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நன்னு வச்சுங்க. ஆர்கெஸ்ட்ரேஷன் மோட் டிஃபால்ட்டாக விட்டுடலாம், அது எதுவும் பண்ண தேவையில்ல. செக்யூரிட்டி டைப் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே ஓஎஸ்ஐ செட் பண்ணோன்னா தான் இங்கே செக்யூரிட்டி டைப் மாறும். அதனால் இது அப்படியே இருக்கட்டும். ட்ரஸ்டட் லான்ச் விர்ச்சுவல் மிஷின் தான் நம்ம ஏற்கனவே பண்ணுவோம். ஸோ ட்ரஸ்டட் லான்ச் விர்ச்சுவல் மிஷின் நான் டிஃபால்ட்டாக பண்ணுறது இது. இப்போ ஸ்டாண்டர்டில் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், ஸ்கேலிங் மோடு. இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஸ்கேலிங் மோடில் நம்ம பண்ண போகிறது ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ மேனுவல் ஸ்கேலிங் தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்கை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்கை செலக்ட் பண்ண உடனே உனக்கு ஸ்கேலிங்க்கான கான்ஃபிகரேஷன் டிஸ்பிளே ஆகும். வருதா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இதை கான்ஃபிகர் அப்படின்னு கொடுங்க. ஸோ கான்ஃபிகர் கொடுத்து இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்கேல் அவுட்டு ஸ்கேல் இன்னுக்கான அந்த டீட்டெயிலை நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ இங்கே ஸோ நான் கான்ஃபிகரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஃபிகரை செலக்ட் பண்ண உடனே உனக்கு ஒரு புது அந்த விண்டோ வரும். ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்.
ஸோ சிபியோட பர்சன்டேஜ் எவ்வளோ, ஸோ அது எவ்வளோ அதிகமாக கொடுக்கணும் எவ்வளோ கம்மியாக கொடுக்கணுங்கிற டீட்டெயில் இங்கே தான் இருக்கும். ஸோ ஸ்கேலிங் கண்டிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே டிஃபால்ட்டாக ஒரு கண்டிஷன் செட் ஆகிருக்கு 80-20ன்னு. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கண்டிஷனை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் எடிட் பண்ண போகிறேன் அதை. ஸோ அதனால் ரைட் சைடில் ஒரு பென் மார்க் இருக்கும் பாரு, அதை செலக்ட் பண்ணு. வருதா இல்லையா. ஸோ கான்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கேலிங் கான்ஃபிகரேஷன் விண்டோக்குள்ளே வரும். இதில் இந்த ரைட் சைடு பென் மார்க் இருக்குது, அதை செலக்ட் பண்ணு. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயில், இந்த டீட்டெயில் தான் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ இதை சரியாக ஃபில் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ இங்கே டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ் கவுண்ட்னா இனிஷியலாக உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ சிபியு உங்களுக்கு கிரியேட் ஆகணும். எனக்கு மினிமம் 2 செலக்ட் ஆகணும். ஸோ கிரியேட் ஆகும்போதே 2 வந்துடணும், நமக்கு 1 வேணாம் 2. ஸோ 2 இங்கே டிஃபால்ட்டாகவே இருக்குது, நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் லிமிட்டு மினிமம் 2க்கு கீழே போகக்கூடாது. ஸோ பேக்கப்புக்கு 1 யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால் 1 + 1 2. அடுத்தது மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் நீ எவ்வளோ வேணாலும் போகலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 10 வரைக்கும் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ 20 அப்படிங்கிற அந்த மேக்ஸிமம் வேல்யூவில் நான் 10ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ மினிமம் 2 இருக்கணும், மேக்ஸிமம் 10 வரைக்கும் எனக்கு கிரியேட் ஆனால் போதும். அடுத்தது ஸ்கேல் அவுட்டு பார்த்தீங்கன்னா சிபியு த்ரெஷ்ஹோல்டு கிரேட்டர் தேன் எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ சிபியு எவ்வளோ வரைக்கும் லோட் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மிஷின் ஆட் ஆகணும். நான் இங்கே 18 இருக்குது, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 75ன்னு குறைச்சிக்கிறேன். ஓகேவா. நம்ம அவ்வளோ லோடு கொடுக்க போகிறோம். ஸோ லோடு 100% கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது இது ஒர்க் ஆகும். இப்போது 75% உங்களுக்கு சிபி யூசேஜ் வந்ததுக்கப்புறம் எத்தனை பிசி ஆட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, அதான் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் பை 1. ஸோ 75 ரீச் பண்ணி 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 1 இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 2 இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதில் இனிஷியலாக அங்கே 1 கொடுத்துருக்கு, நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன நம்ம இப்போ என்னால் என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா காசு நமக்கு செலவாகும். ஸோ 1 இருக்க வேண்டிய இடத்துல 2 ஆட் பண்ணுறோம், அப்போது 2 இன்ஸ்டன்ஸுக்கு நம்ம பே பண்ணணும். ஓகேவா. ஸோ அடுத்தது ஸ்கேல் இன்னுக்கு 20 கீழே போட்டிங்கன்னா வரவே வராது, ஏன்னா மினிமமே 30க்கு மேலே போயிடும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 40%. ஸோ 40%க்கு கீழே யூசேஜ் போகும்போது ஏற்கனவே ஆட் ஆகிருக்கிற இன்ஸ்டன்ஸு டிக்ரீஸ் ஆகணும். அது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணமோ அதே வேல்யூவில் டிக்ரீஸ் ஆகணும். நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோம், 2 இன்க்ரீஸ் பண்ணோம். ஓகேவா. ஸோ 75க்கு மேலே போகும்போது 2 இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி 40க்கு கீழே வரும்போது 2 டிக்ரீஸ் ஆகணும். நான் 1 கூட வச்சுக்கலாம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே ரேட்டில் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லோடு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால் 2 இன்க்ரீஸ் ஆகுது, 40 கீழே போகும்போது 2 டிக்ரீஸ் ஆகணும். ஓகேவா. ஸோ அடுத்தது கொரி டூரேஷன். ஸோ இது மினிமம் நம்ம இதுதான் வந்து கூல் டவுன் டைம்னு சொன்னோம் இல்லையா, ஒன்று சொன்னா கூல் டவுன் டைமிங்னு சொன்னேன். அந்த கூல் டவுன் டைமிங் தான் கொடுக்க போகிறோம், அதான் கொரி டூரேஷன். மினிமம் 5 நிமிஷம் தான் நம்ம செட் பண்ண முடியும். 5 நிமிஷத்துக்கு கீழே நீங்கள் செட் பண்ணிங்கன்னா எரர் தான் வரும். ஓகேவா. மினிமம் 5 நிமிஷம், மேக்ஸிமம் 720 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதனால் 5 நிமிஷம் மினிமம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் தான் அது இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். ஓகேவா. உடனே நடக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துரு. ஸோ நீங்கள் கொடுத்த டீட்டெயில் இங்கே டிஸ்பிளே ஆகுதான்னு பாரு. இன்ஸ்டன்ஸ் கவுண்ட்டு 2 இன்க்ரீஸ் ஆகணும், 2 டிக்ரீஸ் ஆகணும், மேக்ஸிமம் 10 தான் ஆட் ஆகணும். ஓகேவா. ஸோ 2 10 2 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து சிபியூ த்ரெஷ்ஹோல்டு 75, ஹையஸ்ட் வேல்யூ 75, லோயஸ்ட் வேல்யூ 40. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ நம்ம ஷெட்யூல் செட் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா ஷெட்யூல் கிடையாது. நம்ம இது பண்ணுறது ஹரிசாண்டல் ஸ்கேலிங், அதனால் ஷெட்யூல்லாம் செட் பண்ணல. ஓகேவா.
ஸோ ப்ரெடிக்டிவ் ஸ்கேலிங்கும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ டயக்னஸ்டிக் லாகும் பண்ண போகிறதில்ல. ஸ்கேலின் பாலிசி. ஸோ ஸ்கேலின் பாலிசி டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ நம்ம அதுவே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஸ்கேலின் பாலிசியில் டிஃபால்ட் பேலன்ஸ் அக்ராஸ் ஜோன் தென் டெலிட் விஎம் வித் ஹையஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஐடி. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? ஸோ ஹையஸ்ட் ஐடினா கடைசியாக எது அதில் அந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் எது ஹையஸ்ட் நம்பரோ அதுதான் டெலிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அது நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியது 2 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2 டிக்ரீஸ் ஆகணும். அது எது இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, எது டிக்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஐடியை வச்சு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்தது அப்ளை ஃபோர்ஸ் டெலிட் டு ஸ்கேல் இன் ஆப்ரேஷன். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ ஏன் எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கேல் இன் ஆப்ரேஷன் நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக டெலிட் பண்ணணும். அது 5 நிமிஷம் கம்ப்ளீட் ஆன உடனே டெலிட் ஆப்ஷன் நடக்கணும். ஸோ அது ஃபோர்ஸாக நடக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை எனேபிள் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கேலின் கான்ஃபிகரேஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் பேசிக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ பேசிக்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பாரு இமேஜ். ஸோ சில பேருக்கு வந்து இந்த சைஸில் எரர் காட்டுது அப்படின்றீங்க. அது காரணம் என்னென்னா, முக்கியமாக இங்கே நம்ம ரீஜன் செலக்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ தான் ரீஜனை மாற்றணும். யாருக்கெல்லாம் எரர் வருதோ, இப்போ நான் முதல்ல என்னோடய கான்ஃபிகரேஷன் நான் கொடுத்துட்றேன். எரர் வந்தோன்னு நான் சொல்லு என்ன வருதுன்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்தாச்சு. இமேஜில் நான் செட் பண்ண போகிறது லேட்டஸ்ட்டு 2025 செட் பண்ணுறேன். 2019 செட் பண்ணியிருக்கேன், எனக்கு எரர் வரல. நான் இப்போ 25 செட் பண்ணுறேன். விண்டோஸ் சர்வர் 2025 டேட்டா சென்டர் காட்டுதா? ரீசெண்டில் இருக்கா? ஸோ அதை செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, செலக்ட் அப் டு 5 சைஸஸ் அப்படின்னு இங்கே வரும். இங்கே தானே எரர் வருது. ஸோ நான் கொடுத்த ரீஜன் கொடுத்தீங்கன்னா எரர் வராது. கொரியா சென்ட்ரல் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்த இந்த இமேஜ் கொடுத்தினா எரர் வராது. ஸோ இப்போ எனக்கும் எரர் வரலாம். நான் இன்னும் சைஸ் செட் பண்ணல, நான் செட் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ யாருக்கெல்லாம் இந்த இமேஜை மாற்றின உடனே எரர் வருதுன்றவங்க ரீஜனை போய் மாற்று. மீதி 2 ரீஜன் இருக்கு இல்லையா, வேறு ரீஜன் மாற்று. மாற்ற எரர் வருதா? அப்போ என்ன பண்ணேன், இமேஜை மாற்று. இமேஜை 2016 மாற்றுங்க. 2025 போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 19 16 போடு. லோயர் வெர்ஷன் போட்டினா ஒர்க் பண்ணும். லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்காது. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இமேஜில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிங்கனாலே சைஸில் எரர் வராது. சைஸில் எரர் வருது அப்படின்னா ரீஜனை முதல்ல மாற்று. ஸோ ரீஜனை மாற்றணும், இமேஜை மாற்றணும், அதுக்கப்புறம் சைஸை மாற்றணும். இது 3 தான் எரர் வர்ற இடமே. ஸோ எரர் வராதவங்க இப்போ அடுத்து என்ன பண்ணணும், சைஸில் போயிட்டு, ஸோ நம்ம எதுக்காக செலக்ட் அப் டு 5 சைஸஸ் அப்படின்னா, ஒரு சைஸ் அவைலபிளாக இல்லைனாலும் இன்னொரு சைஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஆப்ஷனில் 5 சைஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் கவனி, நமக்கு அலாகேட் பண்ணியிருக்கிறது ப்ரீ வெர்ஷனில் பி சீரீஸ் அண்டு டி சீரீஸ். ஸோ பி சீரீஸும் டி சீரீஸும் மட்டும்தான் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு இ சீரீஸு செட் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணோம், அது ஓகே, எரர் வரலாம், அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எரர் வருதுன்னா பி அண்டு டி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற இந்த சைஸ் தான் செலக்ட் பண்ணோம். E2ன்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது மாதிரி B2ன்னு ஸ்டார்ட் ஆகும், D2ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணு, செலக்ட் அப் டு 5 சைஸஸை செலக்ட் பண்ணு. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே வந்தீங்கனாலே இங்கே காட்டுதா, இந்த மாதிரி உனக்கு சைஸஸ் காட்டும். அதில் B2 ASV2 ஜென்ரல் பர்பஸ்ன்னு இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 1 செலக்ட் பண்ணிட்டேன், இன்னும் 4 செலக்ட் பண்ணணும்.
ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் என்ன சொன்னேன், பியும் டியும் தான் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நான் பி எக்ஸ்பேண்ட் பண்ணி பியில் ஒரு 3 சைஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3, இங்கே ஏற்கனவே ஒன்று 4, ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே இந்த சைஸில் செலக்ட் பண்ணதுனால அதை நான் அன்செலக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு புது சைஸை கொடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் மொத்தம் எத்தனை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே டிக்கு போகிறேன். ஸோ டியில் போயிட்டு டியில் வந்து ஒரு 2 டைப்பு. ஸோ டியில் 2 டைப் கொடுத்தோன்னே உனக்கு 5 சைஸு ஆல்ரெடி செட் ஆகிடுச்சுன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எரர் வர்ற வரைக்கும் கொடுங்க. 5 சைஸ் செலக்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ பி சீரீஸ் அண்டு டி சீரீஸ். பிடியில் ஏதாவது ஒரு 5 ஏற்கனவே ஒன்று இருக்கும், மீதி 4 செலக்ட் பண்ணு. கொடுத்தாச்சா? சில பேருக்கு இந்த சைஸே நாட் அவைலபிள்னு வரும். இமேஜ் சரியாக செலக்ட் பண்ணலினா இங்கே சைஸு நாட் அவைலபிள்னு வரும். அப்போ என்ன பண்ணணும், இமேஜை போய் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சைஸுக்கு வரணும். ஸ்ரீனிவாஸ் வந்துச்சா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணு, இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து இங்கே செலக்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. 5 சைஸும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 5 சைஸும் உங்களுக்கு இங்கே காட்டுதான்னு பாரு. ஸோ இங்கே எரர் வராமல் இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஸோ எரர் இங்கே தான் காட்டும் உங்களுக்கு, ஓகேவா? எரர் காட்டுற இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே எரர் இல்லாமல் 5 சைஸும் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா சரியாக பண்ணியிருக்கீங்க. அடுத்தது நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் எரர் வருது? எரர் வர்றவங்க நீங்கள் பண்ண வேண்டியது ரீஜனை மாற்றுங்க, இமேஜை மாற்றுங்க. இது 2ஐயும் மாற்றுனீங்கன்னா எரர் வராது. கொரியா சென்ட்ரலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எரரே வராது. ஸோ சென்ட்ரல் இந்தியாவோ இல்லை மற்ற ஈஸ்ட் ஏஷியாவோ பண்ணிங்கன்னா எரர் வரலாம். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும், ஓகே? முடிச்சாச்சா? அடுத்தது போலாமா? இன்னும் வரலையா? ஸோ இப்போ நம்ம சைஸ் வரைக்கும் சரியாக செலக்ட் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வாங்க, அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி, லோயஸ்ட் ப்ரைஸ். ஸோ நமக்கு லோயஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம தீம். எவ்வளோ ஆட் பண்ணாலும் அதில் மினிமம் அமௌண்ட்டு தான் நமக்கு சார்ஜ் பண்ணணும். ஸோ அது டிஃபால்ட்டாக தான் இருக்கும், அப்படியே விட்டுருங்க, ஓகேவா? ஸோ இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணோம் இல்லையா விர்ச்சுவல் மிஷினுக்கு? எப்போ என்ன விர்ச்சுவல் மிஷினுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதையே செட் பண்ணுங்க. இங்கே ஸோ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணுறது பெருசு இல்லை, அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோ, ஓகேவா? ஸோ டே 1லேருந்து என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதையே கொடுங்க. ஞாபகம் இருந்ததுன்னா அதை வச்சுக்கோ, இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணியோ இல்லை நோட் பண்ணியோ வச்சுக்கோ. ஏன்னா நம்ம 2 சர்வரை ஓப்பன் பண்ணி அதுக்கு லோடு கொடுக்கணும், அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்தால் தான் முடியும், ஓகேவா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சுன்னா அடுத்தது ஸ்பாட்டுக்கு போயிடுறோம். ஸோ பேசிக்கை முடிச்சாச்சு, இப்போது ஸ்பாட்டு. ஸோ ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே அதில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்பாட்டு நமக்கு தேவையில்லாத ஒரு கான்ஃபிகரேஷன் தான். ஸோ அதை அப்படியே விட்டுடலாம், டிஸ்க்குக்கு போயிடுறோம். ஸோ ஸ்பாட்டில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுரு. ஸோ நம்ம பண்ண வேண்டிய எல்லா கான்ஃபிகரேஷனுமே பேசிக்லேயே பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ டிஸ்கில் பாருங்கள். ஸோ டிஸ்க்கு நம்ம ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும், நம்மளுடைய பிசி ஓஎஸ் டிஸ்க்கு ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு 512 செலக்ட் பண்ணிக்கோ. என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், நான் ஒரு 256 யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன தான் இங்கே செலக்ட் பண்ணாலும் பிசி ஓப்பன் பண்ண உடனே 127 தான் உனக்கு டிஸ்பிளே ஆகும். சி டிரைவில் 127 தான் காட்டும், 126 தான் காட்டும். ஸோ இருந்தாலும் நம்ம 256
ஜிஐபியை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஓஎஸ் டிஸ்கோட டைப்பை வந்து மாற்ற தேவையில்ல, ப்ரீமியமே இருக்கட்டும். கீ மேனேஜ்மெண்ட்டும் மாற்ற தேவையில்ல. இங்கே டேட்டா டிஸ்கில் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிஃபால்ட்டாக 1024 கொடுத்துருப்பாங்க. எனக்கு டேட்டாலாம் ஒன்றும் சேவ் பண்ண போகிறதில்ல, எனக்கு அவ்வளோ தேவையில்லை. நான் அதையும் என்ன பண்ணிக்கிறேன், குறைச்சிக்கிறேன். ஸோ குறைக்கும் போது நம்ம பில்லை வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ கிரியேட் அண்ட் அட்டாச் நியூ டிஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1024 கொடுத்துருக்காங்க இல்லையா, எனக்கு 1024 வேணாம், ஒரு 127 இருந்தால் கூட போதும் எனக்கு. நான் என்ன பண்ணுறேன், சேஞ்சு சைஸ் போய்க்கிறேன். சேஞ்சு சைஸ் போயிட்டு, ஸோ இங்கே எனக்கு 128, அதை விட கம்மியாக போனால் நல்லா இருக்காது. ஸோ 128 நான் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு பில்லை வந்து குறைக்கணும். ஸோ அதுதான் என்னோடய எய்ம். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், ஸோ நேமில் உங்கள் டிஸ்கோட நேம் என்னவா இருக்கும். ஸோ இந்த டிஸ்கோட நேமும் இந்த டிஸ்கோட காட்டவே காட்டாது, இருக்கும். ஆனால் உனக்கு மை கம்ப்யூட்டரில் போய் பார்த்தீங்கன்னா காட்டாது. ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம், நமக்கு விசிபிள் ஆகாது, இது ஹைடில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நேம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், டி டிரைவ், நான் டி டிரைவ்னே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ டிஸ்க்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் சோர்ஸ் டைப். ஸோ ஏன் வந்து நம்ம நன்னு எம்டி டிஸ்கை செலக்ட் பண்ணணும்? இது வரைக்கும் மாற்றிருக்கீங்களா? அதை இது வரைக்கும் மாற்றினீங்களா? மாற்றினதில்லை. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 3 டைப் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம நார்மல் விர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 3 டைப் காட்டும். ஸ்னாப்ஷாட்டு, நன்னு, அதுக்கப்புறம் டேட்டா டைப்னு ஒரு 3 காட்டும். ஓகேவா? ஸோ இங்கே நன்னு ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் எந்த ஃபைல் டைப் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்னாப்ஷாட்டுன்னு செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அதில் ஃபோட்டோஸ் மட்டும் தான் சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த டிரைவ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதை பேஸ் பண்ணி இங்கே சோர்ஸ் டைப் கொடுக்கணும். இங்கே ஒன்று தான் டிஃபால்ட்டாகவே இருக்குது, நம்ம வேறு மாற்ற முடியாது. ஸோ அதில் விட்டு விர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ணும்போது அந்த 3 ஆப்ஷன் வரும். ஸோ கீ மேனேஜ்மெண்ட்டில் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல, நம்மள்ட்ட கீ கிடையாது. ஸோ ஓகே கொடுத்துருங்க, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போது டிஸ்கில் நம்ம சேஞ்சஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஹோஸ்ட் கேச்சிங்கில் ரீடு ஒன்லின்னு இருக்கும். ஸோ நம்ம ரீட் ரைட்டுன்னு மாற்றணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே நமக்கு இந்த டிஸ்கில் நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், நெட்வொர்க்கிங் போயிடுறோம். ஸோ நெட்வொர்க்கிங்கில் நான் ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது என்ன கிளாஸ், இது ஐபி அட்ரஸோட கிளாஸ். சிசிஎன்னு படித்தது இல்லையா, படிக்கலையா இன்னும்? ஸோ இது வந்து கிளாஸ் சி. ஸோ எனக்கு கிளாஸ் சி வேணாம், நான் இதே வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். எனக்கு இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் எனக்கு அவங்க கொடுத்தது எனக்கு சரியாக இல்லை, எனக்கு கிளாஸ் சிங்கிறது வேணாங்கிறதுனால எடிட் விர்ச்சுவல் நெட்வொர்க் போகிறேன். ஸோ எடிட் விர்ச்சுவல் நெட்வொர்க் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏர்டெல்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ், நான் இந்த ஐபி அட்ரஸில் 120 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 120.100. ஸோ 120.100.0.0. ஸோ இதை வந்து மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ மாற்ற முடியுங்கிறதுனால தான் இப்போ மாற்றுறேன் நான். இதையும் மாற்றிக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஐபி அட்ரஸ் சப்நெட்டு நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அது உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் பண்ணுறேன் இப்போ. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு இது வந்து சிஐடிஆர்னு சொல்லுவாங்க. சிஐடிஆரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் சிஐடிஆரை 20ன்னு மாற்றிருக்கேன்.
ஸோ எனக்கு எவ்வளோ ஐபி அட்ரஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்க முடியும். எனக்கு 4096 ஐபி அட்ரஸே தேவையில்லை, எனக்கு அதை விட கம்மியாக இருந்தால் கூட போதும், நான் வேணும்னா அப்புறம் மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், சப்நெட்டை வந்து எரர் வருதுங்க, வருதா? எரர் தான் வரும், ஏன்னா நான் இங்கே மாற்றிட்டேன். ஸோ இங்கே மாற்றின மாதிரியே சப்நெட்லையும் நான் மாற்றணும். ஓகேவா? நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே வந்து எடிட் பண்ணுறேன், சப்நெட்டை எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே வருது. ஸோ எடிட் பண்ணுறேன். ஸோ எடிட் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே நேம், சப்நெட்டோட நேமை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் ஒரு புது நேம் கொடுக்குறேன், சப்நெட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது ஐபி அட்ரஸோட அந்த டீட்டெயில் உங்களுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்துடும். வந்துருச்சா? அங்கே சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு IPv4 ரேஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் ஐபி அட்ரஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும், இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நான் இங்கே டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே சைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை வேணும். ஸோ இங்கே எனக்கு அவ்வளோ ஐபி அட்ரஸே எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் எனக்கு ஒரு 64 ஐபி அட்ரஸே போதும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நான் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே இந்த டீட்டெயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துரு. ஸோ சேவ் கொடுத்தா இங்கே எரர் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ எரர் வரலை அப்படின்னா நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே சேவ் கொடுத்துரு, ஃபைனலாக நெட்வொர்க்கிங்கும் சேவ் பண்ணிவிடு. ஓகேவா? ஸோ நெட்வொர்க்கிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் இங்கே பாருங்கள், நம்ம இன்னும் அந்த போர்ட் எந்த போர்ட்டில் ஓப்பன் பண்ணோன்னு கான்ஃபிகர் பண்ணவே இல்லை இல்லையா? சொல்லுங்கள். சரிப்பா, இங்கே பாரு, இப்போ நம்ம இந்த விர்ச்சுவல் மெஷின் எந்த போர்ட்டில் ஓப்பன் ஆகணும், RDP HTTPலாம் கொடுப்போம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஸோ விர்ச்சுவல் மெஷின்னா எந்த போர்ட்டுன்னு கொடுப்போமா, போர்ட் செலக்ட் பண்ணுவோமா, HTTPS RDPன்னு. இப்போ பேசிக்கில் தானே வரும் அது. ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்துதா? இந்த கான்ஃபிகரேஷனில் வரவே இல்லை இது வரைக்கும் அது. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த விர்ச்சுவல் மெஷினை ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கான ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. இதை எனேபிள் பண்ணு. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸுக்குள்ளே போயிட்டு இந்த எடிட் ஆப்ஷன் அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதா? ஸோ இதில் பாருங்கள், நம்ம கொடுத்த நெட்வொர்க் நேமு, சப்நெட்டு எல்லாம் காட்டும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட்டு நன்னுன்னு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நன்னுன்னு இருந்ததுன்னா இப்போ விர்ச்சுவல் மெஷின் ஓப்பனே ஆகாது. நம்ம அதை அலோ செலக்டட் போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேஷனை நம்ம பண்ணாமல் விட்டு இருந்தோம்னா நம்ம எவ்வளோ தடவை பண்ணதை வேஸ்ட்டு. விர்ச்சுவல் மெஷின் ஓப்பனே பண்ண முடியாது, ஆட்டோ ஸ்கேலிங் நடக்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. ஓகேவா? ஸோ செலக்ட் இன்பவுண்ட் போர்ட்டில் போயிட்டு HTTPS RDP. ஸோ எப்பவும் பண்ணுற ப்ரொசீஜர் தான். ஸோ விர்ச்சுவல் மெஷினுக்கு நம்ம விண்டோஸ் விர்ச்சுவல் மெஷினாக தான் இது மூணையும் செலக்ட் பண்ணுவோம். லினக்ஸ் பேஸ்டாக இருந்தால் SSH செலக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ விண்டோஸ் சர்வர் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த 3 போர்ட்டையும் எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், கடைசியாக ஓகே கொடுங்க. அவ்வளோதான் இங்கே வேலை முடிச்சாச்சா? ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இவ்வளோ 1 மணி நேரம் நம்ம இதை பண்ண ஒர்க்கு வேஸ்ட்டு. இதுக்கப்புறம் பண்ண போகிறதும் வேஸ்ட்டு. ஜஸ்ட்டு சும்மா வேடிக்கை பார்க்கலாமே தவிர ஆட்டோ ஸ்கேலிங் நடக்காது. ஓகேவா? ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துரு. இப்போது நெட்வொர்க்கிங்கில் நம்ம 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெட்வொர்க்கை மாற்றிருக்கேன். NICக்குள்ளே போயிட்டு செலக்டட் போர்ட்டு, ஸோ 3 போர்ட்டை செலக்ட் பண்ணி அதையும் ஓகே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி லோடு பேலன்சிங் இந்த ஆப்ஷனில் நன்னு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம இங்கே நெட்வொர்க்கிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெட்வொர்க்கிங்கில் வேறு எதுவும் இல்லை. ஸோ மேனேஜ்மெண்ட்லேயும் பெருசாக நம்ம பண்ண மாட்டோம், ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்கும் மேனேஜ்மெண்ட்டில்.
ஸோ மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பூட் டைனஸ்டிக்ஸ், ஸோ இதை வந்து டிசேபிள் மட்டும் பண்ணிக்கங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. டிசேபிள், ஓகேவா? ஸோ வேறு எந்த சேஞ்சுமே அதில் இருக்காது, அது ஒன்றை மட்டும் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி ரீபூட் செட்டிங்கை வந்து நெவர் ரீபூட் கொடுத்துரு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து ரீபூட் ஆகக்கூடாது, ஓகேவா? ஸோ ரீபூட் செட்டிங்கை நெவர் ரீபூட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கும். ஸோ ஒரே ஒரு சேஞ்சு, இங்கே டிசேபிள் பண்ணுறீங்க பூட் டைனஸ்டிக்ஸை, அதுக்கு அடுத்தது ரீபூட் செட்டிங்கை நெவர் ரீபூட் கொடுத்துரு. ஸோ இது வரைக்கும் இதை கொடுத்துருக்க மாட்டீங்க, இப்போ தான் புதுசாக கொடுக்குறோம் நம்ம, ஓகேவா? ஸோ அடுத்தது ஹெல்த்துக்கு போயிடுங்க. ஸோ ஹெல்த் டேபுக்கு போய்க்கிறோம். ஸோ ஹெல்த் டேபில் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, ஒரு எரர் காட்டுதா இல்லையா? எல்லாருக்குமே காட்டும், கண்டிப்பாக வரும், எரர் இல்லாமல் யாருமே இருக்காது. ஏன்னா நம்ம இங்கே ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும், ஓகேவா? எனேபிள் அப்ளிகேஷன் ஹெல்த் மானிட்டரிங்க, இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஒரு கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் வரும், வருதா? ஸோ அந்த கான்ஃபிகரை செலக்ட் பண்ணு. ஸோ கான்ஃபிகரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாரு, ப்ரோட்டோகால் HTTP நம்ம போர்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்கோமா, HTTPங்கிற ஒரு போர்ட்டு. ஸோ அதனுடைய போர்ட் நம்பர் தெரியுமா? 80. ஸோ 80ன்னு இருக்கும் அதோட போர்ட் நம்பர். HTTPS வந்து 443. ஸோ நம்ம செலக்ட் பண்ண போகிறது HTTP தான், HTTPS வேணாம், ஓகேவா? ஸோ ரெக்வஸ்ட் பாத் வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்லாஷ் மட்டும் போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸ்லாஷ் போட்டுன்னு எரர் போயிடுச்சா? எரர் போனால் போதும், அது வேல்யூ முக்கியம் இல்லைங்க, சரியா? அன்ஹெல்தி த்ரெஷ்ஹோல்டு 1, இன்டர்வல் பிட்வீன் ப்ராப்ளம் 5. நம்ம 5 தானே என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கூல் டவுன் டைம்னு ஒன்று போட்டோமா, 5 மினிட்ஸு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக 5 வந்திருக்கும், 1 5ன்னு வந்துருச்சா? ஸோ நான் 5ன்னு இருந்தால் போதும், இதை அப்படியே விட்டுருங்க, விட்டுட்டு சேவ் பண்ணிவிடு. இப்போ அந்த எரர் வந்து ரெக்டிஃபை ஆகிடும், ஆயிடுச்சா? ஸோ நம்ம ஹெல்த்தில் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் எதுவுமே கண்டுக்க தேவையில்ல, ரெசிலன்சி நமக்கு தேவையில்லை, அது அப்படியே டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு போட்டோம். அட்வான்ஸ் போயிடலாம். ஸோ அட்வான்ஸில் இது வரைக்கும் நம்ம எதாவது மாற்றிருப்போமான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒரு சேஞ்சஸும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அட்வான்ஸ் ஆப்ஷனை கையை வச்சுருக்க மாட்டோம். ஸோ இப்போயும் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, டேக் போயிடுறோம். ஸோ டேக் போயிட்டு அதில் நான் கிரியேட்டட் பை, ஸோ யார் க்ரியேட் பண்ணாங்க அவரோட நேம் தான் இங்கே எப்பவும் கொடுக்கணும். ஏன்னா எந்த ரெசோர்ஸை யார் வந்து யூஸ் பண்ணாங்க, யார் க்ரியேட் பண்ணாங்கன்ற ஒரு லாக் வேணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டேக் கொடுக்குறது. டேகை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இதை இவங்க தான் க்ரியேட் பண்ணாங்கன்றது. இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கீங்கல்ல? நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ அடுத்தது, இப்போ நமக்கு கடைசி ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் கொடுத்துரு. ஸோ நான் கொடுத்த டீட்டெயிலை சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா எரர் வரக்கூடாது. ஒருவேளை எரர் எதாவது வந்ததுன்னா ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ எரர் 2 இடத்துல தான் வரும். நம்ம ஹெல்த்து ப்ராப்ளம், அந்த ஹெல்த்தில் போய் பண்ணோம் இல்லையா, அதில் சரியாக டீட்டெயில் கொடுக்கலனா எரர் வரும். அதுக்கப்புறம் பேசிக்கில் எரர் வரும். இது 2 தான் எரர் வர்ற இடம். ஸோ எனக்கு எரர் வரல, எரர் வருதா? வர. ஸோ வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சுன்னா கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ வேலிடேஷன் பாஸ் ஆனதும் கிரியேட் கொடுத்துக்கலாம். ஸோ கிரியேட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். ஸோ 1 or 2 minutes ஆகும் கிரியேட் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? இன்னும் யாருக்கு ஆகலை? ஸோ ஆகலை அப்படின்னா இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ரீலோட் பண்ணு. ஸோ ரீலோட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் இப்போ தான் கொடுத்துருந்தீங்கன்னா லேட் ஆகும், ஓகேவா? ப்ரௌசரோட ரீலோடு, ப்ரௌசர் ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்க கோ டு ரிசோர்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள்.
ஸோ எப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷினை எப்படி லாகின் பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்தீங்கன்னா நார்மலாக விர்ச்சுவல் மிஷின் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இங்கே கனெக்ட்னு வருமா? இங்கே அந்த ஆப்ஷன் வந்திருக்கா? வரலை. ஸோ இது விர்ச்சுவல் மிஷின் கிடையாது, ஆட்டோ ஸ்கேலிங், அதனால் அங்கே வராது. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், லெஃப்ட் சைடு நேவிகேஷன் பேன் இருக்கு இல்லையா, இதுதான் நேவிகேஷன் பேன். அதில் இன்ஸ்டான்சஸ் அப்படின்னு இருக்கு பாரு. அந்த இன்ஸ்டான்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 காட்டும். காட்டுதா? ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த நம்பர்ஸ் 497 கடைசியாக BD8 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் அந்த இன்ஸ்டன்ஸோட நம்பர், சீரியல் நம்பர். எல்லாருக்கும் இதே நம்பர் காட்டுமானா காட்டாது. ஸோ ரேண்டமாக அந்த நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. காட்டுதா? ஸோ இங்கே செக் பண்ணிக்கோ, ப்ரொவிஷனிங் சக்சீடட் அப்படின்னு வருதான்னு பாரு, ரன்னிங்னு வருதான்னு பாரு. வருதா? ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணியிருக்கோம். மினிமம் 40 கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். மினிமம் 40, மேக்ஸிமம் 75, 70 75 கொடுத்தோம். ஓகே, 75 கொடுத்தோம் இல்லையா? இப்போ அதை லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த மிஷின் வந்து அந்த அளவுக்கு லோடு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணால் தான் அந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ ரீச் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், ஒவ்வொரு மிஷினையும் நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கு லோடு கொடுக்க போகிறோம். ஓகேவா? முதல்ல அதில் பேசிக்காக எவ்வளோ லோடு இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 100% லோடு கொடுக்க போகிறோம். லோடு கொடுத்து இப்போ இங்கே பார்த்துங்க 2 காட்டுது இல்லையா? இப்போ லோடு கொடுக்க ஸ்கேல் அவுட் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தோம்? 2 இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி 2 டிக்ரீஸ் ஆகணும். இப்போது அந்த 75 ரீச் பண்ணிச்சு அப்படின்னா 75க்கு மேலே போச்சுன்னா 2 இன்க்ரீஸ் ஆகணும். 40க்கு கீழே போச்சுன்னா 2 டிக்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் ஒவ்வொரு மிஷினையும் ஓப்பன் பண்ணி அதை முதல்ல கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ நார்மலாக அதை பிசி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிசி 497 உங்களுக்கு என்ன இருக்குன்னு நம்பரை பார்த்துக்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நார்மல் விர்ச்சுவல் மிஷின் மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஆயிடுச்சா? ஸோ இது நமக்கு தெரியும் இல்லையா? கனெக்ட் போவோம், மறுபடியும் கனெக்ட் கொடுப்போம். ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆர்டிபின்னு வந்திருக்கும். ஸோ இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, யாரெல்லாம் நான் சொன்ன என்ஐசியில் போய் நம்ம மாற்றணுமா, போர்ட்டு சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அந்த போர்ட்டை யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணலையோ அவங்களுக்கு டவுன்லோட் ஆர்டிபிங்கிற ஆப்ஷனே வராது. அலோ செலக்டட் போர்ட்டில் போயிட்டு HTTP HTTPS RDP இது 3 ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் இங்கே டவுன்லோடு RDP ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனே வரும். ஸோ மினிமம் RDP மட்டுமாவது கொடுத்துட்டுருக்கணும் இது வர்றதுக்கு. யாருக்காவது வராமல் இருக்கா? இங்கே டவுன்லோட் RDP வரல அப்படின்னா இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப முதல்ல தான் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் RDPயை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் இப்போ லாகின் பண்ண போகிறேன் இந்த பிசியை. ஸோ இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் இல்லையா? நார்மல் விர்ச்சுவல் மிஷின் லாகின் பண்ணுற மெத்தட் தான். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம், கனெக்ட் கொடுக்குறோம். பாஸ்வேர்டு முக்கியம். ஸோ யூசர் நேம் வந்துடும், பாஸ்வேர்டை சரியாக பார்த்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சரியாக தான் கொடுத்துருக்கியாங்கிறத செக் பண்ணிக்கோ. ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே எனக்கு இது மாதிரி சர்டிஃபிகேட் வரும். ஸோ அதையும் நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது விண்டோஸ் சர்வர் 2022 எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம டெஸ்டிங்கை முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். 1/2 hour வெயிட் பண்ணால் தான் டெஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் விர்ச்சுவல் மிஷின்
அதாவது சர்வர் ஓப்பன் ஆகிடுச்சு, நான் அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் மிஷின் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம எடுத்துகிற கான்ஃபிகரேஷன் ரொம்ப கம்மி, 2 கோரு 1 GB ரேமு 8 GB ரேம் 4 GB ரேம் தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு எந்த சைஸ் உள்ள மிஷினை நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலாம்? ஸோ மிஷினோட கான்ஃபிகரேஷன் எப்படி பார்க்கலாம்? திஸ் பிசிக்குள்ளே போயிட்டு எம்டி ஸ்பேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இப்போ நான் அதான் செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் திஸ் பிசிக்குள்ளே போகிறேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அப்படியே எட்ஜையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எட்ஜையும் ஓப்பன் பண்ணிவிட்டு எட்ஜை கான்ஃபிகர் பண்ணு. ஸோ எட்ஜில் ஸ்டார்ட் வித்தவுட் டேட்டா கொடுத்து எட்ஜ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணு. ஏன்னா எட்ஜில் தான் போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பிசி கிடையாது, விர்ச்சுவல் மிஷின். ஸோ எட்ஜ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஹெவி லோடு சாஃப்ட்வேர்னு டைப் பண்ணு. HEAVY ஹெவி லோடு சாஃப்ட்வேர். ஸோ ஹெவி லோடு சாஃப்ட்வேர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு சர்ச்சில் ஜாம் சாஃப்ட்வேர்னு வருதான்னு பாரு. அந்த யூஆர்எல் இந்த மாதிரி இருக்கும், ஜாம் சாஃப்ட்வேர். வந்துச்சா? இதுதான் அந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிற சாஃப்ட்வேர் இருக்குது. எதுக்காக இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா லோடு கொடுக்க போகிறோம். ஸோ லோடு நம்ம நார்மலாக கொடுக்க முடியாது. அதுக்கு நான் ஆர்டிஃபிஷியலாக ஒரு லோடை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை ஸ்டார்ட் பண்ணோம்னா சிபியூவை லோட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஜாம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு நான் எதிர்பார்த்த அந்த ஹெவி லோட் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி வருதா இல்லையா? வருதா? ஸோ அதில் ஃப்ரீ டவுன்லோட். ஸோ மறுபடியும் டவுன்லோட் கொடுங்க. சைஸ் கம்மி தான், க்ளவுடில் சீக்கிரமாகவே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடுச்சா? ஸோ நம்ம டேட்டா சென்டரோட ஸ்பீடு பார்ப்போமா? அப்போ இப்போ என்ன ஸ்பீடு காட்டுதுன்னு தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? என்ன காட்டுது? எங்களோட இது பார்த்தீங்கன்னா 2 Gbps ஸ்பீடு எங்களோட நெட்வொர்க்கு. ஆனால் எங்கள் நெட்வொர்க்கோட ஸ்பீடு கிடையாது. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது வெறும் 100 Gbps தான், 100 Mbps தான் கொடுப்போம், Gbps கொடுக்க மாட்டோம். ஸோ இது எதோடது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மிஷின் இருக்கு இல்லையா, இந்த விர்ச்சுவல் மிஷினு, இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்கிற டேட்டா சென்டரோட ஸ்பீடு இது. இதுவே நீங்கள் இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிசியோட ஸ்பீடை போய் பாரு. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க இன்டர்நெட்டோட ஸ்பீடு. ஏன் நம்ம க்ளவுடை யூஸ் பண்ணுறோன்னு புரியுதா? ஸோ க்ளவுடில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு மட்டும் தான் நெட் வேணும்.
அங்கே ஒர்க் பண்ணும்போது டேட்டா சென்டரோட ஸ்பீடில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ டேட்டா சென்டரில் உங்களுக்கு 1 Gbps அப்ராக்சிமேட்டாக 1 Gbps வருது. உங்களுக்கு வருதா? செக் பண்ணி பாரு. ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணு. ஸோ டவுன்லோட்ஸில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஹெவி லோட் சாஃப்ட்வேர் அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். அதில் ஸ்பெஷலாக எதுவும் இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் எதுவுமே இல்லை. அப்படியே உங்களோட விர்ச்சுவல் மிஷினில் டைம் ஓடும் பாரு. 6:54 AM எனக்கு அதான் காட்டுது. உங்களுக்கு எவ்வளோ காட்டுது? ஸோ நம்ம எடுத்துருக்கிற அந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த கண்ட்ரியில் இருக்குதோ அந்த கண்ட்ரியில் உள்ள டேட்டா சென்டரோட டைம் இது. ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நம்ம டைம் என்ன ஆகுது? ஸோ டவுன்லோட் ஆன சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணு. ஸோ இந்த மாதிரி வரும். அப்படியே அதை நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். சின்ன சாஃப்ட்வேர் தான், பட்டுன்னு இன்ஸ்டால் ஆகிடும், டவுன்லோடாக ஆகிடும் சீக்கிரமாக. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓப்பன் ஆகட்டும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மெஷினோட சைஸ் என்னன்னு முதல்ல பார்த்துக்கோ. என்ன சைஸ் இருக்குது? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு எப்படி லோட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஓகேவா? என்ன பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு என்னுடைய கான்ஃபிகரேஷனை நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம 2 கோர் 8 GB RAM 16 GB ரேம்னு மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நமக்கு என்ன சைஸு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே பார்க்கலாம். ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, AMD 60 கோர் ப்ராசஸர். இங்கே பாருங்கள், ரேம் எனக்கு ஒரே 1 GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்னோடய பிசி அப்படியே படுத்துருச்சு. ஓகேவா? பொறுமையாக தான் வரும். இங்கே பாரு, உனக்கு சாஃப்ட்வேர்லாம் லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரேமு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ அடுத்தது டாஸ்க் மேனேஜர் போகிறேன். ஸோ இந்த பிசியோட டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணு. ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற விர்ச்சுவல் மிஷினு ஸ்லோவாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். டாஸ்க் மேனேஜர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் மிஷினோட டாஸ்க் மேனேஜர். நீங்கள் கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமோட டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அப்படி கொடுக்காத, ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாத, சர்ச்சில் சர்ச் பண்ணி எடு. ஸோ இங்கே பாரு, இப்போ நான் விர்ச்சுவல் மிஷினோட டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் நான் பெர்ஃபார்மன்ஸில் போய் பார்த்தேன்னா இங்கே பாருங்கள், எதுக்காக நான் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தேன்னா இங்கே பாரு, AMD EPYC 60 கோர் ப்ராசஸர். ஓகேவா? 64 கோர் ப்ராசஸர்னு இருக்கான்னு பார்த்துக்கோ. CPU எவ்வளோ லோட் ஆகுது பாரு. நார்மலாக எவ்வளோ லோட் ஆகுது? 38 வரைக்கும் போதா இல்லையா? ஸோ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. 10 9 3 38, ஸோ 40 வரைக்கும் போகுது. ஆகுதா? ஸோ மெமரியும் அதே மாதிரி மேக்ஸிமம் 91% வரைக்கும் போகுதா? ஸோ இது எல்லாமே 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். கூல் டவுன் டைம் இருக்கணும். ஏன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்பையும் அந்த லிமிட் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா மட்டும்தான்
ஸ்கேல் அவுட்டோ ஸ்கேல் இன்னோ பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை அப்படியே மினிமைஸ் பண்ணுறேன். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹெவி லோட் சாஃப்ட்வேரை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஹெவி லோட் சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஒரு ப்ளே பட்டன் இருக்கா. ஹெவி லோட் சாஃப்ட்வேரில் ப்ளே பட்டன் இருக்கும். இப்போ வரைக்கும் CPU ஸ்பீடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க. இப்போ நான் இங்கே ஆன் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே மாதிரி கண்டினியூ கேட்கும். விர்ச்சுவல் மிஷின் தான் நம்ம லோடு கொடுக்க போகிறோமான்ட்டு. ஸோ கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா லோடு உடனே 100% ஆகிடுச்சு பாரு. ஆயிடுச்சா? அதுதான் இல்லையா? இப்போ நீங்கள் போயிட்டு டாஸ்க் மேனேஜரை செக் பண்ணினா 100% காட்டும். காட்டுதா? சேம் இதே ப்ரொசீஜர் என்ன பண்ணணும், ரெண்டாவது விர்ச்சுவல் மிஷினுக்கும் பண்ணணும். அதை நம்ம என்ன பண்ணலாம், லஞ்சுக்கு அப்புறம் பண்ணலாம். இது அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கட்டும், எதையும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது விர்ச்சுவல் மிஷினையும் நம்ம லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மூணாவதாக, அதாவது 2க்கு அப்புறம் இன்னும் 2 விர்ச்சுவல் மிஷின் ஆட் ஆகும் லோடு அதிகமானோன்னு. இப்போ நம்ம இருக்கிற 5 நிமிஷத்தில் 5 நிமிஷம் கூட இல்லை, நம்ம இன்னொன்றுக்கு கான்ஃபிகர் பண்ண முடியாது. இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது விர்ச்சுவல் மிஷினை நம்ம லாகின் பண்ணலாம். இப்போ இல்லை, லஞ்சுக்கு அப்புறம் மினிமைஸ் பண்ணிடுங்க. எதையும் க்ளோஸ்லாம் பண்ண வேணாம், அப்படியே ரன் ஆகட்டும். லஞ்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த கான்ஃபிகரேஷனை பார்ப்போம். ஸோ லஞ்சுக்கு கிளம்பலாம். எதுவும் லாக்லாம் பண்ணாத, லாக்லாம் எதுவும் பண்ணாத, அப்படியே பிசியை வச்சுட்டு போ. ஸோ லாக் பண்ணலாம், ஸ்லீப்பில் போடாத. ஸ்லீப்பில் போடாமல் லாக் மட்டும் பண்ணிட்டு போ. கிளம்பலாம், லஞ்சு கிளம்பலாம். அப்படியே உட்காந்துருக்கீங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, ரெண்டாவது விர்ச்சுவல் மிஷினை ஓப்பன் பண்ண. ஸோ ரெண்டாவது விர்ச்சுவல் ஓப்பன் பண்ணி அதை கனெக்ட் பண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷினில் நம்ம என்ன பண்ணமோ சேம் அதே ஹெவி லோட் சாஃப்ட்வேரை போட்டு இதையே லோட் பண்ணுங்கள். ஸோ லோட் பண்ணிவிட்டு நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கேலிங் ப்ரொசீஜரை பார்க்கலாம். ரெண்டாவது விர்ச்சுவல் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை லாகின் பண்ணுறேன்.
ரெண்டாவது விர்ச்சுவல் மிஷினை காலைல நம்ம என்ன பண்ணமோ சேம் ப்ரொசீஜர். கனெக்ஷன் ஃபெயில்னு வருதா, திரும்ப லாகின் பண்ணி லோட் பண்ணு. நீங்கள் லாக் பண்ணிட்டு போயிருந்தீங்க, ஸ்லீப்பில் போட்டிருந்தா வெளில போயிருக்கோம். சிஸ்டம் ஸ்லீப்பில் போச்சுன்னா நம்ம லாகின் பண்ண விர்ச்சுவல் மிஷின் லாக் அவுட் ஆகி வெளில போயிருக்கோம். கிரியேட்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் உள்ள போகிறீங்க, இன்ஸ்டன்ஸு ஓப்பன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஆட்டோ ஸ்கேலிங்கில் சேவ் ஆகிருக்கும். இண்டிவிஜுவல் லாகின் பண்ணது மட்டும் தான் சைலண்ட் ஆகி வெளில போயிருக்கும். அதை மட்டும் சைன் பண்ணிவிட்டு ஹெவி லோட் சாஃப்ட்வேரை போட்டு லோட் பண்ணுங்கள். ஸோ காலைல பண்ண சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். இப்போ நான் ரெண்டாவது விர்ச்சுவல் மிஷினை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ 2 விர்ச்சுவல் மிஷினையும் நீங்கள் லோட் பண்ணால் மட்டும்தான் ஸ்கேலிங் நடக்கும். ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணாமல் ஒன்று லோடு இல்லாமல் ஒன்று மட்டும் லோடோடு இருந்தால் ஸ்கேலிங் நடக்காது. ஸோ இருக்கிற மொத்த விர்ச்சுவல் மிஷினும் லோட் ஆனால் மட்டும்தான் அடுத்தது அந்த ஸ்கேலிங் ப்ரொசீஜருக்குள்ளேயே போகும். அது வரைக்கும் போகாது. ஸோ நான் ரெண்டாவது விர்ச்சுவல் மிஷினையும் சேம் அதே ப்ரொசீஜரில் ஹெவி லோட் சாஃப்ட்வேரை போட்டு லோட் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது விர்ச்சுவல் மிஷினோட ப்ரௌசருக்குள்ளே போயிட்டேன். அதில் ஹெவி லோட் சாஃப்ட்வேர்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஸோ ரெண்டாவது விர்ச்சுவல் மிஷின்லேயும் நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேயும் நான் ஹெவி லோட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போது ரெண்டுலேயுமே நான் லோடு கொடுத்துட்டேன். ஸோ ரெண்டுமே லோட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இங்கே வாட்ச் பண்ணுறேன். ஸோ 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஸோ 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு எக்ஸ்ட்ரா இன்ஸ்டன்ஸ் ஆட் ஆகணும். ஸோ அந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணால் நமக்கு இங்கே இன்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், லெஃப்ட் நேவிகேஷன் பேனில் ஸ்கேலிங் ஆட்டோ அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே ஸ்கேலிங்னு இருக்கு பாரு. ஸோ ஸ்கேலிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. வந்தாச்சா?
ஸோ இங்கே கஸ்டம் ஆட்டோ ஸ்கேலு செலக்ட் ஆகிருக்கான்னு பாரு. ஸோ கஸ்டம் ஆட்டோ ஸ்கேல் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இதில் டிஃபால்ட் கண்டிஷன். ஸோ டிஃபால்ட் கண்டிஷனில் ஸோ நம்ம கொடுத்த ரேஞ்ச் இங்கே காட்டும். ஸோ ஆவரேஜ் பர்சன்டேஜ் CPU. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கேல் அவுட்டோட கண்டிஷனை நான் மாற்ற போகிறேன். ஸோ ஸ்கேல் அவுட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஸ்க்ரோல் பண்ணி வந்தேன் அப்படின்னா கிரேட்டர் தேன் 75%. நான் இதை 65 குறைச்சிக்கிறேன். ஸோ 75 65 குறைக்கிறேன். அடுத்தது அப்படியே இதை மாற்ற முடியாது. ஸோ இங்கே கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் கவுண்ட்டு ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். 2க்கு பதிலாக 1ன்னு மாற்றிக்கிறேன். இதே நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது 75ன்னு கொடுத்துருந்தோம், அதை 65ன்னு மாற்றியாச்சு. இன்ஸ்டன்ஸ் கவுண்ட்டு 2க்கு பதிலாக 1ன்னு மாற்றிட்டேன். ஸோ இனிஷியலாக 2 இருக்கும், லோடு அதிகமாகும் போது ஒன்றா இன்க்ரீஸ் ஆனால் போதும். ஸோ நான் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டேன் பாரு. இந்த இடத்துல பாரு, CPU ஆவரேஜ் பர்சன்டேஜ் 59.19 தான் இருக்குது. என்னதில் நம்ம 75 கொடுக்கவும் லோடே கொடுத்தா கூட, இப்போ லோடு தான் கொடுத்துருக்கோம் ரெண்டுலேயும், ஆனால் ஆவரேஜாக 59 தான் இருக்குது, அதுக்கு மேலே போகலை. ஸோ அதனால தான் இப்போ எனக்கு அந்த ஸ்கேலிங் ஆப்ஷன் நடக்கவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 65க்கு பதிலாக நான் ஒரு 55ன்னு மாற்றுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெட்ரிக்கை மாற்றினோன்னே நமக்கு ஆக்ஷன் நடக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக வெளிலேருந்து ஒரு லோடு 100% ஆனால் கூட இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகவே இல்லை மெட்ரிக்கில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பர்சன்டேஜ் CPU ஆவரேஜ் உங்களுக்கு எவ்வளோ காட்டுதுன்னு பாரு, 71. ஸோ 71 உள்ளவங்க என்ன பண்ணேன், 68 வச்சுக்கோ. ஸோ எனக்கு 59.5% தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை விட கம்மியாக நான் செட் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ உங்களுக்கு ஒரு லோடு காட்டும், உங்களோட ஆவரேஜ் லோடு என்னன்னு பாரு. ஏன் அவுட்புட் வரலன்னா, நம்ம கொடுத்த லோடு இங்கே ஃபுல்லாக அப்ளை ஆகலை, ஆப்பில் மட்டும் காட்டுது, ஆனால் உள்ள மெட்ரிக்கில் காட்டவே இல்லை, மானிட்டரில் காட்டலை. ஓகேவா? ஸோ இங்கே தெரிஞ்சிச்சு நமக்கு ஆவரேஜாக 59 தான் அப்படின்னும் போது, நம்ம 75 கொடுத்துருந்தோம்னாலும் 75 ரீச் பண்ணுற வரைக்கும் இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸே ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜை பாருங்கள், இதை விட கம்மியாக செட் பண்ணுங்கள் இங்கே. ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் உனக்கு வருதோ அதை விட ஒரு 2-3% கம்மியாக செட் பண்ணு. ஓகேவா? செட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடு. ஸோ நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கேல் இன் அதையும் போய் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஸ்கேல் இன் பாலிசியும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னாக்கா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா CPU ஆவரேஜ் வந்து 59.52. ஸோ நார்மலாக லோயஸ்ட் வேல்யூவே எனக்கு 59.59 இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், இதை ஒரு 30 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே இன்ஸ்டன்ஸ் கவுண்ட்டு நான் 2க்கு பதிலாக 1ன்னு மாற்றுறேன். ஸோ இந்த ஆவரேஜை பார்த்துங்க. இந்த ஆவரேஜ் நம்ம ஆக்சுவலாக வந்து லோ வேல்யூவுக்கு இதை விட அதிகமாக வைக்கணும். ஸோ அதை விட அதிகமாக வச்சா நல்லா இருக்காது. ஸோ நான் 13 செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொடுத்துட்டு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே ஸ்கேல் அவுட்டில் 55, ஸ்கேல் இனில் 30. ஸோ இதுதான் நான் செட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதை முடிச்சுட்டு சேவ் கொடுக்கணும் மறக்காமல். இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நான் அடுத்து ஸ்கேலிங் பாலிசியை போயிட்டு ஜஸ்ட்டு விசிட் பண்ணுறேன். நம்ம கொடுத்த டீட்டெயிலாம் இருக்குதான்ட்டு செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது.
கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கு பாரு. ஸோ அந்த ரேஞ்சு வந்து சரியாக இல்லைன்னா வராது அவுட்புட்டு. இப்போ நான் கொடுத்த உடனே கிரியேட்டிங்கில் இருக்குது, ரன்னிங்கில் இல்லை, கிரியேட்டிங்னா இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ அடுத்த 5 நிமிஷம் இதை நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த 4வது ஆட் ஆகும். ஸோ ஒவ்வொரு விர்ச்சுவல் மெஷின் ஓப்பன் ஆன உடனே அதை லோட் பண்ணணும். லோட் பண்ண அடுத்தடுத்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இங்கே நடக்குது. இதில் முதல்ல ரன்னிங் ஆகட்டும், ரன்னிங் ஆனால் இதை லோட் பண்ணுவோம். இப்போ எனக்கு 3வதாக ஒரு விர்ச்சுவல் மெஷினே கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ அந்த விர்ச்சுவல் மெஷினை ஓப்பன் பண்ணி அதில் லோடு கொடுக்கும்போது இப்போ 4வதாக ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் அதை லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த 3வதாக கிரியேட் ஆன விர்ச்சுவல் மெஷினை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு லோடு கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் வருதா? யாருக்கெல்லாம் வந்திருக்கு? 3வது கிரியேட் ஆகிடுச்சா? ஸோ 3வது விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆனவங்க அதுக்கு லோடு கொடுங்க. அடுத்தது இன்னும் ஒன்று மட்டும் கிரியேட் ஆகுதான்னு பார்த்துட்டு முடிச்சிடலாம். இப்போ சேம் ப்ரொசீஜர் இதே மாதிரி நம்ம ஸ்கேல் இன் ஆகணும் அப்படின்னா அந்த ரேஞ்சை போய் மாற்றணும். ஸோ அந்த ரேஞ்சை மாற்றணும் அப்படின்னா கிரியேட் ஆகிருக்கிறது ஒவ்வொன்றா டெலீட் ஆகும் நம்ம லோடை குறைச்சதும். ஸோ அதுவும் சேம் ப்ரொசீஜர் தான்.
ஸோ மூணாவது விர்ச்சுவல் மிஷினுக்கும் நான் லோடு கொடுத்துட்டேன். ஸோ லோடு கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது கிரியேட் ஆகும். நான் மறுபடியும் காட்டுறேன் பாரு. இப்போ ஏன் அவுட்புட் வரல, ஸ்கேலிங்கில் போயிட்டு இங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்கேல் அவுட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஸ்கேல் அவுட்டில் கொடுத்துருந்த ரேஞ்ச் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கிறது 40. இங்கே பாருங்கள், என்னோட லோடே வந்து குறைஞ்சி 40 தான் இருக்குது. ஸோ 40.81. ஸோ லோடு நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுத்த அந்த சாஃப்ட்வேர் மூலமா கொடுத்த லோடு ஒர்க் பண்ணல. ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணல. ஸோ இந்த ரேஞ்சை நம்ம குறைக்கும் போது தான் நமக்கு அவுட்புட்டு வரும். ஸோ நான் அதே மாதிரி லோயர் ரேஞ்சையும் குறைச்சி பார்க்குறேன். ஸோ ஸ்கேலின் பாலிசியும் ஸோ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இன்ஸ்டன்ஸுக்கு போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு சேஞ்சஸ் வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்தது கிரியேட் ஆகணும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம லோடு ரன் ஆகிட்டு இருக்கும்போது அது வந்து ஸ்ட்ரக் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அந்த லோடு சரியாக கிடைக்க மாட்டுது. ஸோ திரும்ப அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா வேறு அவுட்புட் வரணும் அப்படின்னா அதான் பண்ணணும். சரி, ஓகே. ஒன்று எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஆட்டோ ஸ்கேலிங் ஒர்க் பண்ணுது. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதை முடிச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்தவங்க என்ன பண்ணு, ஆட்டோ ஸ்கேலிங்கை டெலிட் பண்ணு. விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டை போயிட்டு டெலிட் பண்ணலாம். ஸோ விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துரு.
ஸோ ரொம்ப நேரமாக இது ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதனால் இதை டெலீட் பண்ணிவிடு போதும். ஸோ காலையில் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2, 1, 2, 3.5 மணி நேரம் இப்போ நம்ம லைவில் வச்சுருக்கோம். ஸோ 3.5 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 3 விர்ச்சுவல் மெஷின் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சார்ஜ் போகும். 3 விர்ச்சுவல் மெஷினுக்கு இப்போ காஸ்ட்டு எஸ்டிமேஷன் போடுவாங்க. ஸோ டெலிட் பண்ணிவிடு. நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். ஸோ டெலிட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அது பாட்டு டெலிட் ஆகட்டும், நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஸோ அது பேக்ரவுண்ட் டெலிட் ஆகும். டெலிட் ஒன்று கொடுத்துட்டா போதும், அது டெலிட் ஆகிட்டு இருக்கும். நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம்.